Nifty expiry. So yeah, good day. 9,000 around 9,000 rupees. இது வந்து எக்ஸ்பைரி டே மட்டும். ஸோ ஓவர் நைட் பொசிஷன் கேரி ஃபார்வர்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து வந்து ப்ராஃபிட் இதில் நான் சேர்க்கல. பியூர்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு எடுத்த ட்ரேட்ஸ் அண்ட் அதோட ப்ராஃபிட்ஸ் மட்டும். டோட்டல் ப்ராஃபிட்ஸ் வந்து 11,000 கிட்ட வந்துச்சு. பட் எக்ஸ்பைரி டே மட்டும் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட 9,000 கிராஸ் 1.5% ஆன் 5/6. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக போல். ஸ்டார்டிங்கில் பொசிஷன் கம்மியாக தான் வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போக போக பொசிஷன் சைஸ் ஆட் பண்ணிவிட்டு டீசெண்டாக இருந்துச்சு. பட் கடைசியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து 1,500 கிட்ட லூஸ் பண்ணேன் ஹையர் ப்ராஃபிட்க்கு. பட் அது கரெக்டாக ரிஸ்க் தான். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வச்சு பண்ணேன். ஸோ பொட்டன்ஷியலாக வந்து 11,000 ஐ மீன் 13,000 கிட்ட இருந்தேன். நான் ஒரு 16-17 எதிர்பார்த்து ஸ்டாப் லாஸ் 11,000 கிட்ட வச்சு கரெக்டாக 11,000 வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ரிஸ்கெல்லாம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண ட்ரேடு தான். ஸோ கோ ஓவர் த ட்ரேட்ஸ். ஸோ நேற்றுலேருந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண பொசிஷன் வந்துட்டு 23,300 புட் செல், 900 கால் செல். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் எஸ்டர்டே டே. ஸோ 23,600 300 பாயிண்ட்ஸ் அபவ் அண்ட் 300 பாயிண்ட்ஸ் பிலோ தான் வந்துட்டு செல் பண்ணியிருந்தேன். ஸோ தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓப்பனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பெரிய கேப்போ கேப் டவுனோ கிடையாது. ஸோ ஈக்குவல் அதே பொசிஷன் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் ரொம்ப பெரிய மூமெண்ட்ஸ் அங்கங்கே ஒரு ஸ்பைக் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைக், இது இப்போ இங்கே ஒரு பெரிய ஸ்பைக், அப்புறம் திடீர்னு இங்கே ஒரு பெரிய ஸ்பைக், அப்போ இங்கே கொஞ்சம் பெரிய கேண்டல், ஒரு லாஸ்ட்டில் கொஞ்சம் பெரிய கேண்டல், இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஓவரால் ரேஞ்ச் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. ஸோ ஏன் குட் டே. பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. 11,000 ப்ராஃபிட்டு. பட் இதில் வந்து இந்த 23,300 போட்டு இது வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணது. அப்புறம் 23,900 கால் இது. ஸோ இது ஒரு 2,700 ருபீஸ் வந்துட்டு ஓவர் நைட் ப்ராஃபிட்டாக கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை விட்டுட்டு எக்ஸ்பைரியில் மட்டும் அந்த ப்ராஃபிட் வந்து 8,900. சார்ஜஸ் ஒரு 1,300. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும், 1,397. பட் அதில் ஒரு 100 வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரேடு. பட் ப்ரீவியஸ் டேயில் அதே மாதிரி பொசிஷன் எடுத்திருப்பேன். அதனால் அது ஒரு 100 சேர்த்து 1,350. ஸோ 1.59% ஆன் த கிராஸ். நெட்டாக பார்க்கும்போது 1.3% இஸ் குட். நேற்று பண்ண லாஸுக்கு இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்துட்டு நெட்டாக வந்து ஐம் ஸ்டில் ப்ராஃபிட்டபிள் ஃபார் திஸ் மந்த், விச் இஸ் குட். ஸோ நேற்று ஒரு மிகப்பெரிய லாஸ். எனக்கு கொஞ்சம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். 18,000 நின்றுக்கணும், 32 ஆகிட்டேன். ஸோ இந்த மந்த்து பார்த்தா கிராஸாக பார்த்தா 9,000 ப்ராஃபிட், நெட்டாக பார்த்தா வந்து 1,600 ருபீஸ் ப்ராஃபிட். பரவாயில்ல, இட்ஸ் குட். ஸோ நாளைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி அதே மாதிரி ட்ரேட் எடுத்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து சில நுவான்சஸ் கேரி பண்ணலான்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து நான் 600 ஸ்ட்ராடலும் 650 ஸ்ட்ராடலும் ரொம்ப கேரி பண்ணியிருந்தேன். ஐ திங்க் கொஞ்சம் நிறையா ப்ராஃபிட்ஸ் அதில் தான் வந்துச்சு. டிகே நிறையா கிடைக்கும் தான் சென்டரில் வச்சுருக்கும் போது. பட் நல்ல கொஞ்சம் ஸ்பைக்ஸ் இருந்தனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே 23,700 கால், நல்லா 23,600 பொட்டுக்கு நிறைய பில்ட் இருந்துச்சு, 650 பொட்டுக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய ஸ்பைக் வந்தோடனே 650 கால்க்கும் இருந்துச்சு. பட் இந்த ஸ்பைக் அப்புறம் 700 போச்சு. ஸோ ஓஐ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுச்சு. ஸோ ஓஐ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிலே பண்ண முடியாது, கண்டிப்பாக போகாதுன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் என்றைக்குமே சொல்ல முடியாது. பட் அது நல்ல கைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் டேட் வந்துட்டு 650 போட்டும் ஹோல்ட் பண்ணிச்சு, 600 போட்டும் ஹோல்ட் பண்ணிச்சு, 700 காலும் ஹோல்ட் பண்ணிச்சு. ஸோ 700 காலும் கிட்டால 600 போட்டும் பீச்சால். பட் நான் வந்து ஸ்பைக் இருந்ததுனால கிட்டக்க இருக்க முடியல. ஸோ ஸ்ட்ராடில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா பெரிய ஸ்பைக் இருந்தாலும் ப்ரீமியம் நிறைய அர்த்த மணியில் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ப்ரீமியம் நிறைய கிடைக்கும். அதனால் பெரிய ஸ்பைக்கையும் ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் நம்ம இதே ஓடிஎம் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிச்சிடும் இந்த மாதிரி ஸ்பைக்கும். ஒரு லெசன் அடுத்த மணி போகிறதுக்கு. பட் ஓவராக வாலட்டைலாக இருந்தால் அடுத்த மணி ஹேண்டில் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் கரெக்டாக இந்த லோ மேக் பண்ணிச்சு, இந்த லோ ஹோல்ட் பண்ணிச்சு. 26 வரவே இல்லை. அதே மாதிரி இந்த லெவல் 23,630 அந்த லெவலையுமே வந்துட்டு பிரேக்கே பண்ணலாம். அதே மாதிரி அப் சைடு வந்து 23,680 700 அந்த ரேஞ்சில் வந்துட்டு பிரேக்கே பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஈஸி எக்ஸ்பைரிஸ். பட் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இடத்துல ஸ்பைக் இருந்துச்சு, அதனால தான் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அடிச்சிச்சு. பட் பரவாயில்ல, ஓவரால் மேனேஜ் பண்ணி டீசென்ட் ட்ரேட். அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஹெட்ஜ் வந்து ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ரைக் க்ளோஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஓவர் நைட் பொசிஷன் 300 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ஓவர் நைட் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்ரேட் என்டர் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸராக தானே வருவோம். அப்போ ஹெட்ஜஸ்க்கு இருக்கிற கேப் வந்துட்டு 600-700 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதை கட் பண்ணிட்டு 300 பாயிண்ட்ஸ் க்ளோஸாக கொண்டு வந்தேன். ஏன்னா மேக்ஸ் லாஸ் என்ன வேணாலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத க்ளோஸாக கொண்டு வந்தேன். அதனால் மார்ஜின் பெனிஃபிட்டும் கிடந்ததுனால அதிக சைஸும் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் ஒரு பெரிய பெனிஃபிட். அதுதான் வந்து நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது.
அது பாதியிலே கட் ஆயிடுச்சு. ஸோ கோயிங் ஓவர் டுமாரோஸ் ட்ரேட், பேங்க் நிஃப்டியில் ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது 2.2 lakhs யூஸ் பண்ணி 6 லாட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 51,900 அண்ட் 53,400 பார்த்தீங்கன்னா 53,400 வந்துட்டு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை வந்து 53,300. பட் அதுக்கு மேலே நான் 53,400 கால் செல் பண்ணியிருக்கேன். புட்டு வந்துட்டு 51,900 51,900 வந்துட்டு இங்கே இருக்குது. இது ஒரு சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல தான் நான் செல் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் புட் கேன் பி ரிஸ்க் பிகாஸ் ஏன்னா அதுவே ஃபாலோ ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. பட் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரேட் இதை பார்த்தீங்கன்னா கூட இந்த மேக்ஸ் லாஸஸ் ஜஸ்ட் 33,000, which translates to capital 33,000 into 516 வச்சோம்னா கூட இட்ஸ் அப்போ 5 to 6% ஆஃப் த கேபிட்டல் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1.5% இங்கே எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா வந்துட்டு ஐ நீட் மோர் கிரெடிட், டீசன்ட் கேப் இருக்கணும். பார்த்தீங்கன்னா 1.5%, 1.6% இருக்குது. டீசன்ட் கிரெடிட் இருக்கணும். பட் அதே நேரத்தில் வந்துட்டு மேக்ஸ் லாஸும் கம்மியாக இருக்கணும். அப்படின்னா 2 lakhs சொல்கிறேன். இப்போ நான் 2 lakhs யூஸ் பண்ணிங்க, 2 lakhs யூஸ் பண்ணிங்க. சப்போஸ் நான் 5 பண்ணிங்க, சப்போஸ் நான் 5 lakhs மார்ஜின் யூஸ் பண்ணி நிறைய சைஸ் எடுத்துகிட்டு போய் கிரெடிட் கம்மியாக வந்து கொஞ்சம் வைரலாக வச்சுன்னா சப்போஸ் 3-4% கேப் டவுன் ஆச்சுன்னா என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இப்போ இங்கே வந்துட்டு சப்போஸ் நான் 2% கேப் டவுன் ஆனால் கூட I lose only 5%, but I have margin to adjust. புரியுதா? பயங்கரமாக கேப் டவுன் ஆகும்போது ஐவி ஸ்பைக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் 4 lakh நான் யூஸ் பண்ணி இந்த ட்ரேடை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து லோ மார்ஜின் யூஸ் பண்ணி ஹை ப்ராபபிலிட்டி உள்ள ட்ரேட்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் லாஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எடுத்தோம்னா பெட்டர் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ட்ரேடு. ஜென்ரலாக பேங்க் நிஃப்டி எடுக்க மாட்டேன், பட் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல ஜிபிடி. அதே மாதிரி வந்துட்டு அந்த லாஸை வந்துட்டு ரெக்கவர் பண்ணணும்னு இல்லை, பட் லாஸ் பண்ணல வாண்ட் டு கெட் இன் டு தட் மோட் ஆஃப் வின்னிங். ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி கன்சர்வேட்டிவாக தான் இருப்பேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, அதனால் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் போக எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். நாளைக்கு அப்டேட் பண்ணலாம் ஹோப்ஃபுல்லி. I think that's it. Yeah, thank you.